இந்த கதையில் வரும் சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனை, யாரையும் குறிப்பிடவில்லை. கடலடியில் மிதந்த கல் கப்பல் மெதுவாக மேற்பரப்பை நோக்கி உயர்கிறது. அதன் மீது பச்சை பாசி, தங்கச் சின்னங்கள், பழைய எழுத்துக்கள் அலைகளின் மேல் தங்க ஒளி வீசுகிறது. சோழ சூரிய சின்னம் பிரகாசமாக மிளிர்கிறது. என்ன சார், கடற்புறம் வந்த வார்த்தை. கல்லால் ஆன கப்பல் கடலில் இருந்து எழுந்திருக்கிறது, புயலையும் தாண்டி மிதக்கிறது. கல் கப்பல் எழுந்ததா? நல்லது, பயணிக்க வரும் நேரம் வந்துவிட்டது. அருள்மொழி மற்றும் வீரபத்திரர் கடற்கரையில் நிற்கிறார்கள். கடலின் நடுவில் அந்த கப்பல் முழுவதும் வெளிப்படுகிறது. பெரும் சிங்க வடிவ முனை, கதவுகளில் தங்க பாறைகள், கல் எழுத்துக்கள். அலைகள் மோதும் ஒளியில் அந்த கப்பல் உயிர் பெற்றது போல தோன்றுகிறது. ஆனந்தி பழைய சோழ நூலின் மறைப்பக்கத்தில் ஒரு வரைபடம் கண்டுபிடிக்கிறாள். அதில் கடலுக்குள் இருக்கும் நகரத்தின் வடிவம், மையத்தில் சூழல் கோபுரம் என எழுதியிருக்கும். அந்த கோபுரமே தென்களப்பாளர் எழுந்திடும் இடம் என குறிப்பு. அருள்மொழி கப்பலுக்குள் நுழைகிறார். ஒளிரும் சுரங்கம். சுவர்களில் சோழ அரசர்களின் நிழல்கள், வாள்கள், போர்க்குதிரைகள். மத்தியில் ஒரு பெரிய கல் மேடை, அதன் மீது ஒரு ராஜதண்டம் வைக்கப்பட்டுள்ளது. அந்த தண்டத்தின் முனையில் ஒளிரும் கல். ஆனந்தி மற்றும் அருள்மொழி இருவரையும் ஒரே நேரத்தில் காட்டுகிறது. இருவரும் வெவ்வேறு இடங்களில் அதே சின்னத்தை தொடுகிறார்கள். ஒளி பாய்கிறது. காற்றில் பழைய சப்தம். 3 இரத்தங்கள் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே பேரரசு எழும். தாமோதரன் கடற்கரைக்கு வந்திருக்கிறார். அவரின் பின்புலத்தில் கருப்பு கப்பல்கள், பாண்டிய வீரர்கள் ஆயுதங்களுடன் நிற்கின்றனர். காற்றில் மின்னல் ஒளி, இரு உலகங்களும் மோத தயாராகின்றன. அருள்மொழியின் கையில் ஒளிரும் கல். கடல் முழுவதும் சிவப்பு வெளிச்சத்தில் மூழ்குகிறது. பழைய கல் சின்னங்களிலிருந்து களப்பாளர் உருவம் மெல்ல உருவாகிறது. மனிதனும் தெய்வமும் கலந்த பரிமாணம். ஒரு குரல் ஒலிக்கிறது, நீங்கள் எழுப்பியது பேரரசு அல்ல,